2020 2025 வரைக்கும் ஒரு ஸ்கில்லுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. அது என்னென்னா வீடியோ எடிட்டிங் தான். ஸோ 2025 ஒரு வீடியோ எடிட்டிங் கரியரை சூஸ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை இந்த வீடியோ எடிட்டிங்கை பிகினராக ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வீடியோ எடிட்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும், வீடியோ எடிட்டிங் எங்கே நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும், கடைசியாக எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் உங்கள் சிவா, நான் ஒரு ஃப்ரீலான்ஸர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ எடிட்டர்னா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ வீடியோ எடிட்டர் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோ எடுத்து தர போகிறாங்க. அது இவங்க ஃபுல் பிளட்ஜாக அந்த வீடியோவுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறது, சப்டைட்டில் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்னு ஆட் பண்ணி ஆடியன்ஸை என்கேஜ் வச்சுக்கிறது தான் இவங்களோட வீடியோ எடிட்டர் வேலை. ஸோ ஒரு வீடியோலேருந்து லேர்ன் பண்ணுறது கண்டென்ட்டையோ ஸ்கிரிப்டையோ இல்லாமல் முக்கியமாக வீடியோ எடிட்டர்லேருந்து நிறைய கேதர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு வீடியோக்கு கண்டென்ட்டும் ஸ்கிரிப்டும் இருந்தாலும் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ண சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் எங்கே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கில் லேர்ன் பண்ணுறது முக்கியமானதை விட ஸ்கில்லு தான். நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்கட்டும், லைக் கேன்வா, அடாப் ஃபோட்டோஷாப், அடாப் ப்ரீமியர் ப்ரோ, அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற சப்டைட்டில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலியமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ண போது யூடியூப் தான். ஒரு வீடியோ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற சர்ச் பண்ணால் கூட அதிகமான வீடியோ இருப்போது அது மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணிங்கன்னா நிறைய மணி என்ன பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அப்ரோச். ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு டவுட் வரும். கோல்டு மெயில் மூலிமா கூட நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ண வைக்கலாம். ஸோ கிளைண்ட் அப்ரோச் பண்ணுற தனி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது, எது மூலிமா அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ மேக் பண்ணுறேன். நான் லாஸ்ட்டாக வீடியோ எடிட்டர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனியே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரி லெவலில் உங்களுக்கு 2.5 LPA 5 LP வரை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுவே நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோக்கு 25K to 1 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். பெர் மந்த்துக்கான வேலையை கூட அதிகமாக போன சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.